ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி குழம்பு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா மசாலா எதுவுமே நம்ம கடையிலேருந்து வாங்கினது யூஸ் பண்ணாமல் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி, 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு அரை வெங்காயம் பொடிசாக நறுக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக தான் ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். அதோடு நான் சொன்ன எல்லா ஐட்டத்தையுமே சேர்த்துட்டேன். இதை வந்து ஒரு மிக்சராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ஜாரில் பார்த்திங்கன்னா 1/4 கப்பு வந்து தேங்காய், அதுக்கப்புறம் நான் ஒரு 4-5 பல்லு முந்திரி, அப்புறம் 1 ஸ்பூன் கசகசா 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் அதோட சேர்த்து எல்லாத்தையும் இதுவுமே பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த மசாலாவும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸ்டவ்வில் வந்து பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அது சூடான உடனே வந்து சோம்பு கொஞ்சம் சேர்த்து அது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை அதோட சேர்க்கணும். அதுவுமே பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கிறேன். அதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதையுமே நீளமாக கட் பண்ணி 2 பெரிய பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த ஃபஸ்ட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து இப்போ அதோட சேர்த்துடலாம். நம்ம இது வந்து செட்டிநாடு டைப்பில் வந்து இருக்கும் அந்த குழம்பு. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மசாலாலாம் அரைச்சி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதோடய அப்படியே வதக்கியிருக்கேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நான் வந்து மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கழுவி சிக்கன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயுமே கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து போட்டு தான் வச்சுருக்கேன். இப்போ அந்த சிக்கனை வந்து தண்ணி இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி வந்து மோஸ்ட்லி எலும்பாக தான் இருக்கும், ரொம்ப சதையாக இருக்காது. இப்போ எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப டைம் எடுத்தும் இது வேகும். ஸோ நீங்கள் நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த மசாலாவோட போட்டு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன். ஆல்ரெடி நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா பெப்பர் அதோட சில்லி எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரத்தை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா டைம் எடுத்து வேகும். ஸோ நல்லா மூடி போட்டு வேக வைங்க. மூடி நல்லா கொதிச்சிச்சு குழம்பு.
இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இன்னொரு தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இதுவுமே கொதிக்கணும் நல்லா. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லா கரெக்டான பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக மல்லித்தழையை தூவி இறக்கி சர்வ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் சிக்கன் குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.